ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது கன்னியாகுமரியிலிருந்து அரபிக்கடல் நோக்கி போகும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நவம்பர் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்யும்னா தென் மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை, சாரல் மழை, ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும். பிற மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கடலோர மாவட்டங்களில் நமக்கு திருவள்ளூர் முதல் நமக்கு நாகப்பட்டினம் வரை உள்ள மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களில் சாரல் மழை, மிதமான மழை நவம்பர் 19ஆம் தேதி மட்டும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் கனமழை, சில இடங்களில் மிக கனமழை இருக்கும். நவம்பர் 20ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யாது, வெயில் மட்டுமே காணப்படும், குளிரும் அதிகமாக இருக்கும். இதற்கு பிறகு நவம்பர் 21ஆம் தேதி வங்கக்கடலில், அதாவது இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற போகுது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா வலுப்பெறுமாங்கிறது நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கே போகும்னா இலங்கை அருகே நிலை கொண்டு நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இதன் வழியே சென்று புதுச்சேரி அருகே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது. இது அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால நமக்கு நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் நமக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதாவது நவம்பர் 21ஆம் தேதி சாரல் மழை, மிதமான மழையாக பெய்யும். நவம்பர் 22ஆம் தேதி கனமழையாக பெய்யும். நவம்பர் 23, 24, 25, 26 ஆகிய 4 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும், அதாவது திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இடைப்பட்ட மாவட்டங்களில் நமக்கு கனமழை, மிக கனமழை, சில இடங்கள் அதீத கனமழை இருக்கும். அதாவது திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நமக்கு இந்த கனமழை, மிக கனமழை இருக்கும். பிற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பிற மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை இருக்கும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி வரைக்கும் இந்த கனமழையானது மிக கனமழையாக இருக்கும். இது உள்ளே நுழையும் போது நமக்கு மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை, கனமழை பெய்யும். காற்றழுத்த தாழ்வு போது உள் மாவட்டம் வழியாக அரபிக்கடலில் செல்லும் போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை, மிக கனமழை இருக்கும். இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில், அதாவது திருவள்ளூர், நாகப்பட்டினம் உள்ள மாவட்டங்களில் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் தொடர்ந்து இந்த கனமழையானது இருக்கும். நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் உள்ள தேதிகளில் அதிக மழை இருப்பதால மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கவங்க சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேணும். இதே போல் விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை விரைந்து முடிக்கணும். ஏன்னா கனமழை, சில இடங்களில் மிக கனமழை, குறைந்த நெருக்கத்தில் அதிக மழை இருக்கிறதுனால நம்ம இந்த முன் ஏற்பாடுகளை செய்திருக்கிறது நல்லது. இதற்கு பிறகு ஓரிரு நாள் இடைவெளி விட்டு டிசம்பர் 2ஆம் தேதி மறுபடியும் மீண்டும் நமக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். ஏன்னா அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு வங்கக்கடலில் உருவாக போகுது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் நமக்கு கனமழை, மிக கனமழை பெய்யும். சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும். அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு தீவிர மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன். நாம் கொடுக்குற இந்த வானிலை தகவல் சில இடங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், சில இடங்களில் குறைவான மழைப்பொழிவு இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காண்டி கொடுக்கப்பட்ட தகவல். இந்த தகவல் மூலிமா இந்தந்த நாட்களில் உங்களுக்கு மழை இருக்குங்கிறத உங்களுக்கு நாங்கள் இந்த வானிலை அறிக்கை மூலிமா நான் சொல்லிக்கிறோம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.